சிந்திக்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாயையும் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து சத்தம் வரட்டுமே. நல்லா துதிங்க, வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. எங்களோடு பேசும்னு உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு வார்த்தையாகிலும் எங்களுக்கு கிடைப்பதாக என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்கள் செவிகளை ஆண்டவர் திறங்க. உங்கள் சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளை திறங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு மனித சத்தத்தை கேட்கறதுக்கு நாங்கள் வரல. நீங்கள் எங்களோட என்ன பேசுவீங்கன்றதை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையானது தரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனோ கிருபையாய் இரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறி. சொல்லலாமா சத்தம் உயர்த்தி? எனக்காக கைகளை தட்டி சொல்லுங்கள். என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்தீடும் கர்த்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தீடும் கர்த்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும்
துணி கேட்குதே. பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்கின்ற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஜீவனுள்ள பிதாவே, தம்முடைய அன்பின் குமாரனை இந்த உலகத்தில் எங்களுக்காக கிருபாதார பலியாக ஆண்டவர் அனுப்பி இந்த மாய உலகத்திலிருந்து எங்களை ரட்சித்து தம்முடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தம்முடைய விலையேற பெற்ற கிருபைகளுக்காக இந்த காலை நேரத்திலேயும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த காலை நேரமும் உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு விளங்க பண்ணி ஜீவனையும் தயவையும் ஆண்டவர் பாராட்டி எங்கள் ஆவியை கர்த்தர் பராமரித்து இந்த காலை நேரமும் உம்மை சேவிப்பதற்கு நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்கள் செவிகளும் எங்கள் இருதயமும் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு திறக்கப்பட்டதாக, விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக காணப்பட கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. லீதியாளுடைய உள்ளத்தை பவுலினுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக திறந்ததான தேவன், இந்த பகல் வேளை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவர்கள் உள்ளங்களை திறக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மரியாள் தான் கேட்ட ஒன்றையும் வீணாக விட்டு விடாதபடி அவைகளை தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தது போல, யாக்கோபு யோசேப்பினுடைய வார்த்தைகளை தன் இருதயத்தில் வைத்து கொண்டது போல, இன்று கேட்கப்படுகிற ஒவ்வொரு வசனங்களையும் தேவ பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் வைத்து சிந்தித்து அதனுடைய பலனை அனுபவிக்கத்தக்கதாக பரிசுத்த தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். என்ன நோக்கத்தோடும் தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இவ்வாலயத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தையாகிலும் நீர் கொடுத்து அனுப்ப வேண்டும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும். ஒரே ஒரு வார்த்தை அனுப்பினாலே மாறுதல்கள் உண்டாகும். ஒரே ஒரு வார்த்தை அவர்களுக்கு கிடைத்தால் ஆறுதல் அடைவார்கள். உம்மிடத்தில் சகல விதமான கிருபைகளும் இருக்கிறது ஆண்டவரே. அந்த கிருபைகளில் ஒவ்வொருவருக்கும் தேவையானதை இன்றைக்கு நீர் அவர்கள் மேல் பகர்ந்தருளித்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்று உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னும் ஒரு வார காலம் அவர்கள் மிகுந்த பலத்தோடும் திடனோடும் விசுவாசத்தோடும் ஜீவிப்பதற்கு தேவையான மன்னாவை இந்த காலை நேரம் அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. இவர்களை பிழைக்க வைக்கும் வார்த்தைகளை அனுப்புங்க. கூடையிரும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே களி கூறுவார்கள் என்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு நேராக சொல்லி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காலை நேரம் நாம் தியானிக்க போகிற செய்தி களிகூற பண்ணுகிற தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை களிகூற பண்ணுவதற்கு விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் துக்கத்தோடு வாழ்வது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதுதான்
அவருடைய விருப்பம். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் செய்த கிரியைகளில் ஒன்று, தம்முடைய சீசர்கள் துக்க முகத்தோடு பேசிக்கொண்டு போகிறதை கூட அவரால் அங்கீகரிக்க முடியவில்லை. அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவரோடு ஒருவர் நடந்து பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன? உங்க முகம் துக்கமா இருக்குது, அதுக்கு காரணம் என்ன? சீசருடைய முகத்தில் ஒரு துக்கம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த துக்கத்தை நான் உங்களுக்கு நிரந்தரமாய் வைக்க மாட்டேன், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் களி கூறணும், அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் நம்மை தேவாலயத்தில் கொண்டு வருகிறதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒன்று, என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை மகிழ பண்ணுவது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீரை இந்த உலகத்தில் அநேகர் விரும்பும் பொழுது, நம்முடைய துக்கத்தை அநேகர் விரும்பும் பொழுது, நம்முடைய சஞ்சலத்தை அநேகர் விரும்பும் பொழுது, நம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சியை விரும்புகிற ஒரே ஒருவர் உண்டு. அவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு நாம் அழுவது பயங்கர சந்தோஷம், சிலருக்கு நாம் கண்ணீர் வடிப்பது பயங்கர சந்தோஷம். சிலர் இந்த உலகத்தில் இருப்பதே நம்மை வேதனைப்படுத்துவதற்காக. சில பெண்ணினாள்களுடைய வேலையே நம்மை குத்தி குத்தி அள வைப்பது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நம்மை அள வைப்பது கூட நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காகத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெண்ணினாட்கள் இல்லாவிட்டால் சாமுவேல் வரவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்ணினாளுக்கு குத்துதல் இல்லாம அன்னாளுக்கு ஒரு 5 பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைகள் ஒன்றும் மேன்மையானதாக பைபிளில் காணப்பட முடியல. குத்தி குத்தி அள வச்சு அவளை வேதனைப்படுத்தினதுனால அவள் அழுது ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுனா அந்த பிள்ளை இன்று வரைக்கும் பேசப்படுகிற ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் தேசத்தில் கொடுத்தார். உன்னை வேதனைப்படுத்துகிற எந்த மனிதர்களை பற்றியும் கவலைப்படாத, உன்னை குத்துகிற எந்த மனிதனை குறித்தும் கவலைப்படாத, உன்னை தூஷிக்கிற எந்த மனிதனை குறித்தும் கவலைப்படாத, உன்னை அற்பமா நினைக்கிற எந்த மனிதனை குறித்தும் கவலைப்படாத. அவன் அப்படி நினைக்கிறதே உன்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காகத்தான். அவன் அப்படி உனக்கு எதிராய் கிரியை செய்வது உன்னை கர்த்தர் உயர்த்துகிறதற்காகத்தான். யோசேப்பினுடைய உயர்வுக்கு கர்த்தர் பயன்படுத்தின முதல் பாத்திரம் அவனோடு கூட பிறந்ததான சகோதரர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னை உயர்த்துகிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்களில் ஒரு பாத்திரங்கள் தான் உன்னை வேதனைப்படுத்துகிறதான மனிதர்கள், உன்னை அற்பமாய் நினைக்கிற மனிதர்கள், உன்னை தூஷிக்கிறதான மனிதர்கள், உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மனிதர்கள். இவர்களை எல்லாம் தேவன் பயன்படுத்தி கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார், உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறார். விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக உன்னை கர்த்தர் தமக்குரிய முன்பாக நிறுத்துகிறதற்கு தான் கர்த்தர் இவைகளை எல்லாம் அனுமதிக்கிறாரே தவிர வேறொன்றுக்கும் அல்ல. ஆனால் இந்த துக்கங்களும் இந்த வேதனைகளும் இந்த குடைச்சல்களும் எல்லாம் நிரந்தரம் அல்ல. அவைகள் ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடும். நம்முடைய ஆண்டவர் நம்மை களிகூற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய எந்த இடத்துல நாம் வேதனைப்படுகிறோமோ அந்த இடத்துல தான் நமக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. எந்த இடத்துல நம்ம அழுகிறோமோ அங்கே தான் நமக்கு கம்பீர சத்தம் காத்திருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பே பேக் பண்ணுகிறவர். எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்க? அதை திருப்பி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அழுத இடத்துக்கு ஒரு பலன் கட்டாயம் உண்டு. அழுத இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கட்டாயமா உண்டு. எந்த இடத்துல ஜெபம் பண்ணியோ அந்த இடத்துல ஜெபத்துக்கு பதில நீ கட்டாயம் வாங்குவாய். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குனிறியோ அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறதற்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். நம்ம நினைக்கிற வழிகள் எல்லாம் சில நேரம் வாய்க்காம இருக்கலாம். கர்த்தர் சில வழிகளை வச்சிருக்கிறார். அவர் வழி வச்சிருக்கிறதுனால மட்டுமல்ல, அவருக்கு பேரே வழி இல்லாத இடத்திலையும் வழியை உண்டாக்குகிறவர். He is the way maker.
மேக்கர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாய்? என்ன கலிகூற பண்ணணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் செய்து என்ன கலிகூற பண்ண கர்த்தரால் ஆகும் என்று நம்புகிறவர்கள் கைகளை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கூடுமா? உன்னை மகிழ்ச்சியாக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா வழி இல்லைன்னு நீ நினைக்கலாம், உனக்கு வழியை திறப்பார். கடலில் வழி திறந்தவர், எத்தனையோ வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்கினவர், உனக்கு வழி திறந்து உன்னை ஆச்சரியமாய் நடத்தி உன்னை கலிகூற பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த பகல் வேளை விசுவாசிக்கிற தேவ ஜனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன மகிழ்ச்சி ஆக்குறதுக்காக ஏதாவது ஒன்று கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கலையா? அல்லேலூயா. அழுது கொண்டு இருக்கிற இடத்துல தான் நீ சிரிக்க போகிறாய். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னாளை பற்றி நான் அடிக்கடி சொல்கிற 2 வார்த்தை. எந்த ஆலயத்துக்குள்ளே பேச முடியாமல் அழுதாலோ அந்த ஆலயத்துக்குள்ளே தான் கம்பீரமாக பாடுனா. இன்னைக்கும் சொல்கிறேன், இதே ஆலயத்தில் நீ ஒருவேளை அழுதுருக்கலாம், இதே ஆலயத்தில் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், இதே ஆலயத்தில் எந்த நன்மை இல்லாத வெறுங்கையாய் நீ வந்து உட்கார்ந்து அழுதிருக்கலாம். அந்நாள் வெறுங்கையாய் அழுத இடத்துல ஒரு நல்ல ஆண் பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஒரு கிருபை அவளுக்கு பாராட்டி இருப்பது உண்மையானால் இன்றைக்கும் இந்த பகல் வேளையில் கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். இதே ஆலயத்தில் நீ வெறுங்கையாய் அழுதாய், இதே ஆலயத்தில் சங்கடத்தோடு அழுதாய், இதே ஆலயத்தில் பேச முடியாமல் அழுதாய், இதே இடத்துல உன்னை கலிகூற பண்ணுகிறதை உன்னுடைய கண்கள் காணும். இதே இடத்தில் கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மைகளை உன்னுடைய கண்கள் காணும். ஆமென், நீ அதை அனுபவிக்கிற நாட்கள் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வீட்டுக்குள்ள குத்தப்பட்டாலோ அதே வீட்டுக்குள்ளதான் அவளுக்கு மறுபடியும் ஒரு மறுவாழ்வு காத்திருந்தது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் அன்னாளுக்கு நிலைமை வேற. பெண்ணினால் தன்னை பயங்கரமாக உயர்த்திட்டு இருந்திருப்பா. என்னத்தையாவது ஒன்று இவ பேசினா அடுத்த வார்த்தை சொல்லுவா, போடி என்ன பயங்கரமாக பேசுகிற, ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு உனக்கு முடியல, நீ பயங்கரமாக பேசுதியான்னு கேட்ட உடனே அவள் போய் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருப்பா. புருஷனால் சமாதானம் பண்ணின பிறகும் சமாதானம் ஆகலை. நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு ஒரு நல்ல அழகான புருஷன் இருந்திருந்தா நான் அழமாட்டேன், சங்கடப்பட மாட்டேன். இல்லைங்க, சிலருடைய குடும்பத்தில் நல்ல புருஷன் இருந்தாலும் சில இடத்துல கண்ணீர் கட்டாயம் இருக்கதான் செய்யும். சில இடத்துல நல்ல மனைவி இருந்தாலும் அந்த இடத்துலையும் சில கண்ணீர் இருக்கதான் செய்யும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு கணவனோ மனைவியோ காரணமாக முடியாது. அதற்கு முதல் காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்குறதுக்கு கர்த்தரால தான் முடியும். ஆமென். எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதனால் மகிழ்ச்சி வராது. எத்தனை சொத்துக்களும் மேன்மைகளும் இருந்தாலும் மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுனால இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வரல. நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதுல ஒண்ணு, என் பணத்தால சாதிக்க முடியாதது என் ஆண்டவர் எனக்கு சாதித்து தருவார். என்னுடைய புத்தியால சாதிக்க முடியாதது என் ஆண்டவர் எனக்கு சாதித்து தருவார். என்னுடையதான முயற்சிகளில் நான் தோற்று போன இடத்துல என் கர்த்தர் என்னை தூக்கி உயர்த்துகிறதற்கு வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறபடியினாலே தான் இந்த காலை நேரம் அவரிடத்தில் சகாயம் தேடுகிறதற்காக நாம் எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவாலயத்துக்கு வரும்போது சும்மா வரப்படாது, நல்ல பை கொண்டு வரணும். அல்லேலூயா. கடைக்கு போகும்போது சும்மாவா போவியே? இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் வித்தியாசமாயிட்டு. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு எம்னா அங்கே வச்சிருக்கிறான் பாலித்தீன் பேகு. அல்லேலூயா. அதில் போட்டு தருவான். ஆனால் முன்னால் உள்ள ஆட்கள் எல்லாம் கடைக்கு போகும்போது தெரியும் என்ன கொண்டு போவாவே. ஒரு பிளாஸ்டிக்கு கூட, ஒரு சணல் சாக்கு பை, இல்லைன்னா பிளாஸ்டிக் பை, என்னத்தையாவது கொண்டு போவாவே. அப்போ விளங்கிக்கிடலாம் பார்ட்டி எங்கே போகுது, கடைக்கு போகுது. அப்போ பை கொண்டு போனால் என்ன அர்த்தம்? நான் போகிறேன், ஏதோ வாங்கிட்டு
வரப்போறேன். அப்படிதானே? இன்னைக்கு நான் கேட்கேன், இங்க இருதயமாகிய பையில ஒரு எதிர்பார்ப்போட இங்க வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்தீர்களோ அதை கர்த்தர் இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு தந்து அனுப்புவாராக. அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது உண்மையானால் உங்கள் அத்தனை பேருடைய இருதயத்தையும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய நன்மையினால நிரப்பி உங்களை களிகூற பண்ணுவதற்கு தம்முடைய அதிசய செயல்களை உங்களுக்குள்ள கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதனால குத்தி குத்தி நோகடிச்சிட்டு இருந்தா, பேச்சு பயங்கரமா இருந்தது. ஆனா நான் சொல்லட்டா, அண்ணா கன்சீவ் ஆயிட்டான்ற மெசேஜ் கேட்டதோட பெண்ணினாளுக்கு சரித்திரமே முடிஞ்சு போச்சு. புரியலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வெளிப்பாட சொல்றேன், பல வருஷமா உனக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிற வாயை கர்த்தர் மூடுகிறதற்கு ஒரு புதிய காரியத்தை உனக்கு கர்த்தர் செய்வாராக. ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன்னை பரியாசம் பண்ணிட்டு இருக்கிற வாயெல்லாம் மூட வைப்பார். உனக்கு விரோதமா பேசுகிற வாயை மூட வைப்பார். உன்னை எதிர்க்கிற வாய்களை மூட வைப்பார். உனக்கு தீமை செய்ய நினைக்கிற வாய்களை கர்த்தர் மூட வைப்பார். உனக்காக ஒரு புதிய காரியத்தை நேரிட பண்ணுகிறது. உனக்கு நேரிடுகிற நிந்தைகளை இன்றைக்கு ஆண்டவர் விலக்கி உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்றதை இன்றைக்கு நம்புவாயானால் கைகளை கொட்டி ஒரு விஷயம் கர்த்தரை மகிமைப்படுத்து. எனக்காக இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். நெடுங்காலமாய் இல்லாத சில நன்மையை இந்த நாளில் எனக்காக கர்த்தர் உண்டாக்குகிறார். நெடுங்காலமாய் நான் அனுபவிக்க முடியாத சில ஆசீர்வாதத்தின் வழிகளை ஆண்டவர் எனக்கு முன்னால் வைக்கிறார். என்ன களிகூற பண்ணுவதுதான் அவருடைய விருப்பம். நான் அழுது கொண்டிருப்பது அவருடைய விருப்பம் அல்ல. ஆமென். என் அழுகை எல்லாம் ஆண்டவர் என்னை சந்தோஷமாக மாற்ற பண்ணுகிறார். என்னுடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் களிப்பாய் மாற பண்ணுகிறார். என்னுடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறார். என்னுடைய நஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு லாபமாய் மாற பண்ணுகிறார். நான் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷப்படும்படியாக அவர் என்னை மகிழ்ச்சியாக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருவதாக. என்னை கர்த்தர் களிகூற பண்ணுவார். ஆமாம். நீங்கள் ஒருவேளை சிறுமையானவர்களாக இருக்கலாம், எளிமையானவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், தாவீதினுடைய நம்பிக்கை, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் தான், ஆனால் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். எங்கள் அப்பா அம்மா என் மேலே நினைவா இல்லை, என் சகோதரங்கள் என் மேலே நினைவா இல்லை, ஆனால் என்ன தாயின் கருவில் உருவாக்கின கர்த்தர் என் மேலே நினைவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? என் மேலே ஆண்டவர் நினைவா இருக்கிறார். என்னை யார் மறந்தாலும் கர்த்தர் என்ன மறக்க மாட்டார். என்னை யார் அள வைச்சாலும் கர்த்தர் என்ன அள வைக்க மாட்டார். ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லணும். என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்ன கர்த்தர் வாழ வைப்பார், என்ன கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி கர்த்தர் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கின்றன. சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கின்றன. உங்களை ஆண்டவர் களிகூற பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த எகிப்தில் யோசேப்பு புலம்புனானோ அதே எகிப்தில் தான் அவனுக்கு ராஜரீகமான வாழ்க்கை காத்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்த்தேன். உங்கள் சிந்தையையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசிப்பு ராஜா ஆனதோட போத்திபாருக்கு மனைவி என்ன கதியில் இருந்திருப்பா? யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? என்ன கதியில் இருந்திருப்பா? நான் நினைக்கிறேன் சாவு அது வரைக்கும் பயந்து பயந்து தான் வாழ்ந்திருப்பா. எப்போ இவன் தூக்கி உள்ள போடுவான்னு தெரியாது. நம்மளை மாதிரிப்பட்ட ஆளாக இருந்திருந்தோம்னா யோசிப்பு, அவன் ஆட்சியில் ஏறின உடனே முதல் போடுக கையெழுத்து என்ன தெரியுமா? இந்த கிழவியால் தான் நான் இத்தனை வருஷம் ஜெயிலு அனுபவித்தேன். நான் அனுபவிச்சதுக்கு டபுள் மடங்கா இவ அனுபவிக்காம இவளை என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை பண்ணி தூக்கி உள்ள தள்ளியிருப்பான். அவன் நினைச்சா முடியுமா? முடியாதா? சத்தமா சொல்லுங்க, முடியுமா? முடியாதா?
ஆமென். யோசேப்பை பற்றி நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், அவனுக்கு இருதயம் நமக்குள்ள இருக்கணும். தன்னை ஜெயிலில் போட்டவளுக்கு கூட சோறு ஓட்டவனாக்கும் யோசேப்பு. புரிஞ்சுதா? தன்னை பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டு அவனை களி தின்ன வச்சவளையாக்கும் நல்ல சோறு கொடுத்து பஞ்சகாலத்தில் காப்பாற்றினான் யோசேப்பு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மனிதர்கள் பல விதத்தில் தீமைகள் செஞ்சிருக்கலாம். உன்னை எந்த குடும்பத்தில் எந்த சகோதரர்கள் கேவலமாக பேசினாங்களோ அவனை வாழ வைக்கிறவனா கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ வாழும் காலத்தில் அவனுக்கு விரோதமாக ரிவெஞ்ச் எடுக்கவே கூடாது. அவனை வாழ வைக்க பழகணும். அதை போல செருப்படி வேற எதுவுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பஞ்சகாலத்தில் அவன் களஞ்சியத்தை திறந்து ஆகாரம் விற்கும் போது போத்திபாருக்கு மனைவி என்ன தெரியுமா நினைச்சிருப்பா? இவன் இல்லைன்னா நம்முடைய தேசமே அழிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் ஒரு வாய் சோறு தின்னதுக்கு காரணம் கூட யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் எகிப்தில் வந்ததுனால. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை அற்பமா நினைச்ச இடங்களில தான் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். புரிந்து கொள், கர்த்தர் யார், அவருடைய புத்தி என்ன, அவருடைய செயல் என்ன, அதை புரிந்து கொள். கர்த்தரை ஒரு மனிதன் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்தா அவன் தன்னை பற்றி தான் கணக்கு போட மாட்டான், தன்னை வச்சு கர்த்தரை வச்சு கணக்கு போடுகிறவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் தாவீது சொல்கிறார், என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே. ரெண்டுமே என்னாலே அல்ல, சொல்லுங்க, எல்லாமே உம்மாலே. சொல்லுங்க பார்க்கலாம், உம்மாலே தேசத்தில் நான் உயர்த்தப்படுவேன், உம்மாலே என் குடும்பம் வாழ்ந்திருக்கும், உம்மாலே என் பிள்ளைகள் கனப்படுத்தப்படுவார்கள், உம்மாலே என் பிள்ளைகள் தேசத்தின் அதிபதிகளோடு உட்காருவார்கள். கர்த்தர் அதை எனக்காக செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை கலிகூற பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இந்த காலை நேரத்திலும் உன் மத்தியிலே உலாவுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சில வார்த்தைகளை உங்களுக்கு கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக சொல்லும்படி விரும்புகிறேன், பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவர் கலிகூற பண்ணுகிறாராம். சங்கீதம் 65 சங்கீதம் 8வது வசனத்தை படிக்கும் பொழுது வாசிங்க. 65:8. உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள், காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறார். ஆண்டவர் எப்பெல்லாம் கலிகூற பண்ணுவாரா? சொல்லுங்க. காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுவார். விசுவாசத்தோட வாயை திறந்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் காலையையும் மாலையையும் என் வாழ்க்கையில கலிகூற பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில காலையும் மாலையும் அழுகையும் கண்ணீருமாய் இருந்திருக்கலாம். இந்த காலை நேரத்திலிருந்து கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காலையும் மாலையும் கர்த்தர் கலிகூற பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 33 சங்கீதம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 33 சங்கீதம் 21வது வசனம். அவரை நம்பி இருக்கிறவருடைய இருதயத்தை கலிகூற பண்ணுவார். வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? அவருக்குள்ளே களி. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனை நம்பினா கலி கூறுதல் வராது. கேட்டீங்களா? மனிதனை நம்ப நம்ப நமக்கு அவமானமும் வெக்கமும் தான் கூடிக்கிட்டே இருக்கும். மனிதனை நம்புகிறவர்கள் இடறிக்கொண்டே தான் இருப்பார்கள். மனிதனை நம்பாம கர்த்தரை மட்டும் நம்பினா அந்த மனிதனை கலி கூற பண்ணுகிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளில் இன்றைக்கு யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு உன்னுடைய காரியங்களுக்காக நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய அற்புதங்களுக்காக நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்கு போதுமானவர். நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய ஆண்டவர். ஆகவே மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவே
போகாது. மனிதனுக்கு நிச்சயமான முடிவுகளை கர்த்தர் கொடுக்கிறவர், எதிர்பார்க்கிற முடிவுகளை கொடுக்கிறவர், விரும்புகிற முடிவுகளை கொடுக்கிறவர். உடபலபா சந்தலா, இந்த காலை நேரத்திலே சில முடிவுகள் பரலோகத்திலிருந்து உனக்கு எழுதப்படுவதாக, உனக்கு சில முடிவுகள் பரலோகத்திலிருந்து எழுதப்படுவதாக. கர்த்தர் முடிவெடுத்தால் ஒருவரும் அதை மாற்ற முடியாது, ஒருவரும் மாற்ற முடியாதபடி முடிவுகளை எடுக்கிறவர் ஆண்டவர். உனக்கு சில கதவுகளை திறக்க ஆண்டவர் முடிவெடுக்கிறார். உனக்கு சில நன்மைகளை கொண்டு வர கர்த்தர் முடிவெடுக்கிறார். உன்னை சில எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் முடிவெடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்காக ஆண்டவர் இன்றைக்கு சில முடிவெடுப்பார்னு நம்புகிறவங்க? ஆமென். ஃபாதர் பாடினார்ல, நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி, நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, சொல்லுங்க, எனக்கென எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்கள், உமக்கே உயிருள்ள. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, எவ்வளவு அழகா பாடியிருக்கிறார் பாருங்க அப்பா. எனக்கென முன்குறித்த எதையுமே, அந்த வார்த்தை தான் முக்கியம். இப்படிதான் கிடையாது, எப்படியும் நிறைவேற்றி முடிச்சிடுவீர். நம்ம எல்லாருக்கும் திராட்சை பழத்தையும் திராட்சை பழ எசன்ஸையும் வச்சுதான் திராட்சை ரசம் செய்ய தெரியும். நம்மக்கிட்ட ஒரு பயோகிராஃபி எழுத சொல்லி, வைன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு பயோகிராஃபி எழுத சொன்னால் நம்ம எல்லாரும் எழுதுவோம். திராட்சை தோட்டங்களுக்கு போய் திராட்சை பழத்தை பறித்து பாத்திரத்தில் போட வேண்டும், தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுக வேண்டும், மிக்சியில் போட்டு நன்றாக அடிக்க வேண்டும், இனிப்பு குறைவாக இருந்தால் சர்க்கரை போட்டு மறுபடியும் பிளண்ட் என்ன செய்ய வேண்டும், பண்ண வேண்டும். அப்பொழுது அருமையான திராட்சை ரசம் ரெடி ஆகிவிடும். இயேசுநாதர்கிட்ட பேப்பரை கொடுத்து திராட்சை ரசம் செய்வது எப்படி நீ எழுத சொன்னா அவர் சொல்லுவார், எனக்கு திராட்சை பழமும் தேவையில்லை, எசன்ஸும் தேவையில்லை, சர்க்கரையும் தேவையில்லை, வெறும் பச்சை தண்ணீர் போதும். அந்த பச்சை தண்ணீரை என்னுடைய வார்த்தையினாலேயே நான் திராட்சரசமாய் மாற்றி விடுவேன் என்று அவர் எழுதி விடுவார். அப்படியானால் இன்றைக்கு இந்த பகல் வேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க கூடுமானால் சாதகமான காரியங்களை வச்சு அல்ல, உன் காரியத்தை கத்த செய்கிறவர் அசாதாரணமான சூழ்நிலைகளில கூட, அசாதாரணமான காரியங்களை வச்சு கூட உனக்கு தேவையானதை கர்த்தர் செய்கிறதற்கு இன்றைக்கு வல்லவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாய்? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எப்படியாவது செய்வார். சொல்லுங்க, எப்படியாவது செய்வார். 40 வருஷம் எப்படி சோறு போடுவார் என்பது இஸ்ரவேலர்களின் கேள்வி. 40 வருஷம் வானத்தில் இருந்தாக்கும் ஃபுட்டு எக்ஸ்போர்ட் ஆச்சுது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, அல்லேலூயா. கொரியர் பாய் எல்லாம் அப்ப இல்ல, எந்த ஸ்விக்கியும் இல்ல, சொமாட்டோவும் இல்ல, ஒன்றும் கிடையாது, டோமினோஸும் கிடையாது, டிமினோஸும் கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா காலையிலேயே ஃபுட் அவர்களுக்கு ரெடி ஆயிற்று. காட் ஆல்வேஸ் இன் அட்வான்ஸ். அவர் எப்பவுமே முந்தி நிற்கிறதான தேவனாய் இருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ உறங்கி எழும்பும் முன்னே ஓ பாளையத்துக்குள்ள சோத்தை அனுப்புகிறவராக்கும் என்னுடைய ஆண்டவர். விசுவாசித்தா இப்படியா ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவேன். நீ காணுகிறதுக்கு முன்னே உனக்குள்ளதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னே உன் குடும்பம் முடிகிறது வரைக்கும் எதெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாம் பரலோகத்தில் தீர்மானிச்சு வச்சிருக்கிறவராக்கும் என்னுடைய ஆண்டவர். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு தேவையானதெல்லாம் பரலோகத்தில் ஆயத்தமாக இருக்கிறது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியாத காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்றத நிறைய நேரம் நமக்கு நம்பவே முடியாது. என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பக்கூடியதை சொல்லுகிறது மனுஷன், நம்பவே முடியாததை சொல்லி நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. அந்த வார்த்தையை சொல்லுங்க. கிரகிக்க முடியா சர்வஞானியே உமையாரா. எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எப்படியும் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள். உமக்கே உயிருள்ள. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அவர் செய்யணும்னு நினைக்கிறத கட்டாயம் செஞ்சிருவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்ன கலிகூற பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சொல்லணும், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை பற்றி கொண்டு இருக்கிறேன். நான் வேற யாரையும் நம்பல, என் பணத்தை நம்பல, என் பொருளை நம்பல, என்னுடைய பேக்ரவுண்டை நம்பல, என்னுடைய நாலேஜை நம்பல, என்னுடைய எதையுமே நான் நம்பல. நான் நம்பி இருக்கிறதெல்லாம் என் ஆண்டவர் ஒருவரை மட்டும்தான். தாவீது அடிக்கடி சொல்வார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்க வாயெல்லாம் அதை தான் சொல்லணும். நான் நம்பி இருக்கிறது வேற யாரையும் இல்லை. எங்க அப்பா போட்டிருக்கிற பிக்ஸட் டெபாசிட்டை நான் நம்பல, அது 2 காய்ச்சலுக்கு பத்தாது. அல்லேலூயா. எங்க அம்மா சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த நகையை நான் நம்பல, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு அது பத்தாது பத்தாது. அன்பானவர்களே, ஒன்றின் மேலும் நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. என்னதான் பெருகினாலும் அதாங்கன்னா கிடகட்டு, என் நம்பிக்கை கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதையும் ஒருத்தன் ஆதாயப்படுத்தி வச்சிருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதையுமே என்ன செய்ய முடியாதா, கொடுக்க முடியாதா? அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் அவர் மட்டும்தான். அவரை நம்பு. உன் பிள்ளை உயராதுன்னு உலகத்தான் சொன்னானா? அவனா உன் பிள்ளைகளை உனக்கு தந்தது? அவன் சொன்னதை நம்பிட்டு கிடக்கிற? மந்திரவாதியை எதுக்கு பார்த்து பயந்துட்டு கிடக்கிற? குறி சொல்லுகிறவனை பார்த்து எதுக்கு பயந்துட்டு கிடக்கிற? ஜோசியக்காரனை கண்டு எதுக்கு பயந்துட்டு கிடக்கிற? உன் பிள்ளைக்கு வாழ்வு இல்லை, எதிர்காலம் இல்லை, உருப்பிட முடியாது, அது முடியாது, இது முடியாது, இப்படி எல்லாம் சொல்றதை கண்டு ஏயா பயப்படுற? ஓ, எதிர்காலம் முழுவதும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இது எங்க உருப்பிட போகுது? எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னப்பட்டவனாக்கும் ஜெபா யேசுதாஸ் இன்னைக்கு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு தலையெழுத்தை மாற்றுகிறவர் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு உன்னை தீர்மானம் பண்ணாத, நான் இப்படி தான் இருக்க போறேன்னு நினைக்காத. அன்னைக்கு தாவீதுனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் தேவனாலே நான் உயருவேன். ஆமென். அவர் என்னை எப்படி உயர்த்துகிறவர் தெரியுமா? என்னை பூமியினுடைய புழுதியிலிருந்து எடுத்து என்னை பிரபுக்களோடு கொண்டு உட்கார வைக்கிறவர். எந்த மனுஷன் எல்லாம் கிளைம் பண்ணுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரமாகிறது. அல்லேலூயா. கைதட்டி சொல்லுங்க, என்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். நான் ஏறுவதில்லை, கர்த்தர் என்னை ஏறி வர பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அப்ப நம்ம களி கூறணும்னா சில காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். எப்படி கர்த்தர் களி கூற பண்ணுவார்? கொஞ்ச நேரம் தான் இருக்கு, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நீங்க அத்தனை பேரும் நம்பணும், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ள நடக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சில பிள்ளைகளுக்கு என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அதுகளுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷம் வராது. நம்ம அதுகளுக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்டுடைய ரேட்டு 150 ரூபாயா இருக்கும். ஆனா அது அழுகது 50 பைசாக்க சாக்லேட்டு காலம். அல்லேலூயா.
நீ 150 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு முகத்தில் என்ன வராது? சந்தோஷம் வராது. ஆனால் அந்த 50 பைசாக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டேன்னா அதுக்கு முகம் பயங்கரமாக சந்தோஷப்படும். என்னன்னு கேட்டால், நம்ம மேன்மையானதை கொடுத்தோம், அதுக்கு மேலே விருப்பம்னா இல்லை. அதுக்கு விருப்பம் என்னன்னா, அந்த 50 பைசா சாக்லேட்டில் இருக்கிற அந்த புளிப்பு டேஸ்ட் தான் அதுக்கு பயங்கர இஷ்டம். நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அப்படிதாங்க. பாருங்க, என்னதான் மேன்மையானதை ஆண்டவர் உலகத்தில் கொடுத்திருந்தாலும் அவங்க விரும்புவதை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது தான் அவங்க உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அதனால தான் உங்களுக்காக தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் அவர் அடுத்ததுன்னு சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன், கேளு, அப்போ உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீ அதை பெற்றுக்கொள்ளுவாய். நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்களா, சீசர்களை பார்த்து கடைசியில் சொன்ன வார்த்தையாக்கும், இது வரைக்கும் நீ இன்னும் என் நாமத்தினால ஒன்றும் என்ன செய்யலை, கேட்கல, கேளு, அப்போ உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வாய். அப்போ இந்த பூலோகத்தில் நம்மை கர்த்தர் சந்தோஷமாக வாழ வைக்க விரும்புகிறாரா இல்லையா? சொல்லுங்க, விரும்புகிறாரா இல்லையா? விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த காலை நேரம் சில சந்தோஷமான கிரியைகள் உங்களுக்குள்ள நடப்பதாக. உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வாராக. அப்போ ஆண்டவரை நம்புகிறவர்களை கலிகூற பண்ணுகிறாராமே, எப்படி உங்களை கலிகூற பண்ணுவார்? இதுதான் என்னுடைய முக்கியமான கான்செப்ட். சும்மா உங்களை கலிகூற பண்ண மாட்டார். ஆண்டவர் உங்களை கலிகூற பண்ணுகிறதுக்கு சில கிரியைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி, ஒன்றாவது, கர்த்தர் உங்களை எப்படி கலிகூற பண்ணுவார்? சங்கீதம் 66 சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். சங்கீதம் 66 சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரிலே களி கூர்ந்தோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், தடைகளை கர்த்தர் நீக்கி களி கூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தடையாய் நிற்கிற பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கைகளை விட்டு கர்த்தர் உடைத்து எறிந்து உங்கள் வாழ்க்கையை களி கூற பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். செங்கடலுக்கு முன்னாலே நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினார்கள், ஐயோ எங்களுக்கு எகிப்தில பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகும்படி கொண்டு வந்தாய் என்று மோசேயை பார்த்து புலம்பினார்கள். ஆனால் அதே வாய் அடுத்த நாள் காலையிலே பாடினது, நான் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கடலிலே மூழ்கடித்தார் என்று வெற்றியின் பாடல்களை பாடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினது உண்மையானால், நேற்று சாயங்காலம் வரைக்கும் நீ ஒருவேளை புலம்பலின் பாடலை உன் பிரச்சனைகளின் நிமித்தம் பாடியிருக்கலாம், போராட்டத்தின் நிமித்தம் பாடியிருக்கலாம். இந்த காலை முதல் உன்னுடைய வாயில கர்த்தர் வெற்றியின் துணிகளை வைக்கிறார். சில கடல்கள் பிளக்கிறது, சில பிரச்சனைகள் பிளக்கிறது, சில போராட்டங்கள் பிளக்கிறது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தணும். நல்ல நல்ல வாய்களை திறந்து உடாராதா ஹமானா ஹத்தனா, பர்வதங்களை போல இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவருடைய காற்றுகள் பிளக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். எலியாவின் நாட்களிலே பர்வதங்களை பிளக்கிறதான காற்று வீசினது போல இன்றைக்கு சில பர்வதங்களை பிளக்கிறதுக்கு கர்த்தர் தம்முடைய காற்றுகளை வீச பண்ணுகிறார். நீ முன்னேற கூடாதபடி நிற்கிற சில தடைகளை கர்த்தர் தம்முடைய காற்றை வீச பண்ணி இன்றைக்கு பிளக்கிறார். உனக்கு வழி திறக்கிறது, நீ முன்னேறுகிறதற்கு பாதை பிறக்கிறது. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க வழி திறக்கும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. ஓடி வேகமா முன்னால வருகிறதெல்லாம் பின்னால போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ப முடியல. ஆற்றையும் கடந்தார்களா, கடலையும் கடந்தார்களா? சொல்லுங்க, கடக்க முடியாதவைகளை, சொல்லுங்க, கடக்க முடியாதவைகளை நான் கடக்கும்படி கர்த்தர் பிளப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோர்தான்ல கால் வச்ச உடனே, ஆசாரியர்கள் காலை வச்ச உடனே முன்னால வந்த தண்ணியெல்லாம் எங்க மாற போச்சு? சொல்லுங்க, பின்னால போச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன்,
உன்னை வாரி கொண்டு போக வேண்டும் என்று பிரவாகித்து வருகிற சில பிரவாகங்கள் இன்றைக்கு பின்னிட்டு திரும்பும்படி கர்த்தர் தம்முடைய கிரியையை உனக்காக விளங்க பண்ணுகிறார். ஆமென், ஆமென். உன்னை நெருக்கும்படி வருகிற சில நெருக்கங்களை கர்த்தர் இன்றைக்கு பின்னால போக பண்ணுகிறார். உன்னை அழிக்கும்படி பிரயாசப்படுகின்ற சில சத்துருடைய வல்லமைகளை கர்த்தர் பின்னிட்டு போக பண்ணுகிறார். நல்ல வாயை திறந்து துதிக்கணும். ஆமென். மெதுவா மெதுவா துதிக்கப்படாது, சத்தமா துதிக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுகிறத நீங்க விசுவாசித்தா நல்லா துதிக்கணும், நல்லா துதிக்கணும். சில பிரச்சனை பின்னிட்டு போகும். நீ துரத்தி பார்த்து போகாததெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் பின்னிட்டு போக பண்ணுகிறார். ஆமென், ஆமென். சிலதெல்லாம் பிளக்கும், சிலதெல்லாம் பின்னிட்டு போகும். கர்த்தரிலே நீ மகிழ்வாய், கர்த்தரிலே நீ களி கூறுவாய், கர்த்தருக்குள்ளே நீ சந்தோஷப்படுவாய். அதற்காகவே கர்த்தர் இன்றைக்கு சில புதிய கிரியைகளை உனக்காக கர்த்தர் செய்கிறார். பிளக்க வேண்டியவைகளை பிளப்பார், பின்னிட்டு போக செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் பின்னிட்டு போக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. நீ ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு நடத்தப்படுவது உண்மையானால் அவர் நினைக்கிறது மாதிரி தான் உன் லைஃப்பில் நடக்குமே தவிர சத்துருக்கள் நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துருவின் இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனுடைய நினைவு என்ன? மாட்டிக்கிட்டல, செங்கடல்லே மாட்டிக்கிட்டல, எங்கடா ஓடுற, உன்னை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன்றது பார்வோனுக்கு சிந்தை. ஆண்டவருக்கு சிந்தையோ எனக்கு பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில போட்டு கொன்ன இல்லையாடா, உன்னை சரியா க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன்னு அவனை நெருக்கி பின்னாலேயே கொண்டு வந்தவராக்கும் என்னுடைய ஆண்டவர். சத்துரு பின்னால நெருக்கிட்டு வாரதை கண்டு பயப்படாத, அது உன்னை கொல்லுகிறதுக்கு இல்ல, கர்த்தர் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவனை நெருக்கிட்டு வாரார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். சேவல் கோழியை அறுக்கிறதுக்கு முன்னால அதுக்கு நெய் கூடும். என்ன கூடும்? புரியலையோ? புரியலையோ? புரிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முன்னால பெரியவங்க சொல்லதை கேட்டிருக்கேன். கோழிக்கு பாலை வச்சிட்டு, என்ன வச்சிட்டு? பாலை வச்சிட்டு, இனி இதை உயிரோட வச்சப்படாது, வெட்டி குழம்பு வச்சு தின்னுறணும். சில ஆளுக்கு பாலை வச்சிட்டுன்றது எப்படி தெரியும் தெரியுமா? அது வரைக்கும் சும்மா இருந்தவன் சும்மா இருக்க மாட்டான், ஓவரா குடைச்சல் பண்ணுவான், ஓவரா லொல்லு பண்ணுவான், ஓவரா போராடுவான், ஓவரா நம்மளை பத்தி இது பண்ணுவான். அப்பவே விளங்கிக்கிடணும் ஐட்டம் என்ன வச்சிட்டு சொல்லுங்க. பாலை வச்சிட்டு இது இனி எங்கதான் ஏற போகுது? சட்டியில ஏற போகுது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஏம்மா நான் இதை சொல்லல, பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் செழிப்பது அவனுடைய அழிவுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சில பார்வன் எல்லாம் உன்னை நெருக்கிட்டு வாரதை கண்டு உனக்கு தரிசனம் உள்ள கண்ணு இல்லாததுனாலயாக்கும், ஐயோ என்ன அவன் அப்படி பண்றானே, என்ன இவன் இப்படி பண்றானேன்னு புலம்பிட்டு நடக்கிற மோசையை போல உன் கண்ணெல்லாம் தரிசனம் உள்ளதாய் மாறுவதாக. காலைப்ப போல உங்க கண்ணெல்லாம் தரிசனம் உள்ளதாய் மாறுவதாக. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நம்மை இந்த பார்வோனுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டார், நம்மை அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ கடல் வந்து அவர்களுக்கு தடையா நின்னாலும் ஆண்டவர் அந்த கடல்ல அவர்களை மூழ்கடிக்கவும் விடல. அந்த தடைகளை பார்த்த உடனே இவர்களை வேட்டையாடி விடலாம் என்று நினைத்த பார்வோனுடைய விருப்பத்தையும் கர்த்தர் அங்கே நிறைவேற விடல. அப்போ அதுல நிறைவேறினது என்ன? கர்த்தருடையதான செயலும் திட்டமும் தான் நிறைவேறிற்று. சில செங்கடல் எல்லாம் உனக்கு முன்னால வருகிறது எதுக்கு தெரியுமா? நம்முடைய தேவன் யார் என்பதை நீ அறியும்படியாக. ஆமென்.
ஆமென், ஹalleluya. ஆண்டவரால பிளைனான இடத்துல நடத்திட்டு போயிருக்க முடியும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் கர்த்தர் வழியா நடத்தல. உன்னை 2 நாள்ல ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தரால முடியும். ஆனால் கர்த்தர் அதை செய்யாமல் சில பாதைகளில் வழியாய் உன்னை சுத்தி நடத்துகிறார் என்றால் அது நீ கர்த்தரை குறித்து அறிவதற்காக, அவருடைய செயல்களை நீ அறிவதற்காக. ஹalleluya, ஹalleluya. உன் பலவீனத்தை மாற்ற அவரால் முடியாதா? ஒரு நொடியில முடியும். ஏன் செய்ய மாட்டேன்றார்? சில காரியத்தை நீ அறியணும். உனக்கு நஷ்டம் வராம கர்த்தர் நடத்த முடியாதா? ஏன் அப்ப அனுமதிக்கிறார்? உன்னை சுத்தி இருக்கிறவனை எல்லாம் நீ அறியணும். அல்லேலூயா. சிலரை எல்லாம் நம்ம அறியறது எப்ப தெரியுமா? நம்முடைய நெருக்கடியில தான் அறிவோம், நம்முடைய பிரச்சனையில தான் அறிவோம். நம்மிடத்துல நிறைய இருக்கிறது வரைக்கும் ஒருத்தனை அறிய முடியாது. எல்லாம் புலித்தோல் போர்த்தியதான பசுவாத்தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கையில் நிறைய உண்டுன்னா அக்காளே, மைனியே, அவளே, இவனே, பைனியே, கீனியேன்னு வருவனும் ஆண்டவருக்கு தோற்றுரும். ஆனா கொஞ்சம் கஜானா நமக்கு காலி ஆயிட்டுன்னா டெய்லி வர்ற ஃபோன் கால் கூட என்ன செய்யாது, வராது. நம்ம அடிச்சா இல்ல, நேரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன், 10 நிமிஷத்துல கூப்பிடுன்னு சொல்லுவான். 400 மணி நேரம் தாண்டினாலும் அவனுக்கு 10 நிமிஷம் ஆயிருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இதே ஆளு நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்த காலத்துல நம்ம போன் பண்ணாட்டாலும் அங்க இருந்து போன் வரும், நம்ம போகாட்டாலும் நம்ம வீடை தேடி வரும். யோபுவினுடைய சிநேகிதர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள். யோபு கிட்ட இருந்து எல்லாத்தையும் உரியறதுக்கு சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுத்தார். எல்லாம் உறிஞ்ச உடனே ஆக்கும் இவனு 4 பேருடைய ஒரிஜினல் பேசும் யோபுவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. உன்னை சில நஷ்டங்களின் வழியாய் நடத்துகிறார் என்றால் நீ சிலரை புரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக, நீ சிலரை அறியணுன்றதுக்காக. ஹalleluya. யோபு தன்னுடைய மனைவியை கூட எப்ப தெரியுமா அறிஞ்சுக்கிட்டாரு? வாட்ஸ் த ஃபேஸ் ஆஃப் ஹர், அவருடைய முகம் என்னன்றதை எப்ப தெரியுமா அறிஞ்சுக்கிட்டாரு? சரீரத்துல பலவீனம் வந்த போதாக்கும். ஐயா, உன் மனைவிக்கு ஒரிஜினாலிட்டி எப்ப தெரியும் தெரியுமா? காய்ச்சல் வரும்போது, வைத்த போக்கு வரும்போது. ஒரு நாள் வேலைக்கு போகாம வீட்டில் கிடப்பேல்ல அன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் தான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். அண்ணு ஃபுல்லா கிச்சன்ல ஒரே சங்கீதமாக தான் இருக்கும். இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா அன்னைக்கு 1000 ரூபா கிட்டி இருக்கும். கள்ளப்பிள்ளி பிறந்த கிடக்கா வீட்டில் சும்மா கிடக்க, அப்படி செய்ய இப்படி செய்ய. பக்கத்து வீட்டில் உள்ள சரோஜா கூப்பிட்டு கேட்பா, எடியே என்ன அவன மாப்பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு போலியா? அண்ணா கிடக்க தடியே. இதெல்லாம் கன்னியாகுமரியில உள்ள பேச்சாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனுக்கு ஒரு நாளத்துக்கு வேலைக்கு போகட்டா வர்ற பேர் என்னது? தடியே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ விரும்புவது மாதிரி அவளுக்கு அப்பனுக்கு அம்மைக்கும் வீட்டுக்கும் விடாட்டா அவளுக்கு ஒரிஜினல் சுபாவம் நமக்கு தெரியும். அன்னத்தை மீன் குழம்பு வாயில வச்ச உட்காது. அன்னத்தை ரசம் நம்ம குடல்ல போச்சுன்னா குடலை உருவிட்டு தான் வெளியே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் எ ரியாக்ஷன் விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா. அப்போ சுயரூபம் தெரிஞ்சது பாருங்க. யோபுக்கு மனைவிக்கு சுயரூபம் கூட எப்போ தெரிஞ்சது தெரியுமா? அவனுக்கு சோதனை வந்தப்போ. நான் சொல்லட்டா, அதனால தான் கல்யாண உடன்படிக்கையில் நாங்கள் 2 வார்த்தையை மிக்ஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? வாழ்வில் என்ன மூஞ்சியோ அதே மூஞ்சி எங்கேயும் இருக்கணும். சாரி வாங்கி தந்தா மட்டும் 32 பல்லு வெளியே தெரியப்படாது. வாங்கி தராட்டாலும் சொல்லுங்க தெரியணும். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும். சுகத்தில் எல்லாரும் பல்ல காட்டுறதுக்கு முடியுங்க. சுகவீனத்தில் பல்ல காட்டுறது ரொம்ப கஷ்டம். சில புருஷன்மார் இருக்கிறான், மனைவி படுத்து அவன் பேயாவே மாறிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்கிற மாதிரிப்பட்ட ஆளுகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆளுவதான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம படுக்கிறத கூட அக்செப்ட் பண்ணிடுவோம். இந்த மனைவி படுத்தா நம்மளால
நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். எப்படியாவது அந்த அம்மாவை எழுப்பி விட்டுலாம நமக்கு சமாதானம் வராது. ஏன்னா நமக்கு ஒரு கப்பு தண்ணி தரணும்னா அந்த ஆத்துமா தான் உண்டு. அதனால தான் நான் சொல்லுவேன், மனைவியை உயிரா நேசிங்க. அது இல்லைன்னா நம்ம கதை போக்குதான். எதுவும் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மரியாதை தெரியாது. பொண்டாட்டி அவளே இவளே விளங்காத்தவளே அப்படிப்பட்டவளே இப்படிப்பட்டவளேன்னு பேசுகிற, அடிக்கிற, குத்துற, என்ன எல்லாமோ செய்கிற. அது மண்டையை போட்ட பிறகு தெரியும் உனக்கு பச்சை தண்ணிக்கு போக்கு இருக்காது. அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் ஆண்டவர் தந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம நினச்ச மாதிரி அழகு இருந்திருக்காது, நம்ம நினச்ச மாதிரி பணம் இருந்திருக்காது, நம்ம நினச்ச மாதிரி படிப்பு இருந்திருக்காது, நம்ம நினச்ச மாதிரி எதுவும் இருந்திருக்காது. ஆனால் அதுதான் நம்முடைய ஜீவியத்தை இது வரைக்கும் காப்பாற்றிட்டு வந்திருக்குது. ரோட்டில் போகிறவளெல்லாம் இழிப்பாளுவா, அதோட முடிஞ்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரிஜினாலிட்டி எப்போ தெரியும்னா பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் ஒரிஜினாலிட்டி தெரியும். விசுவாசிகளுடைய சுயரூபம் எப்போ தெரியும் தெரியுமா? ஊழியத்தில் ஒரு சின்ன கீறுமாறு வரும்போது தெரியும். ஆஹா, இவனா அப்படின்னு அப்பமாக்க நினைப்போம். இவனா இப்படி பேசினா அப்படின்னு நினைப்போம். இவனா இப்படி பேசினா. எப்போதுமே பிரச்சனைகளுக்குள்ளாகத்தான் ஒரிஜினல் சுயரூபம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கொஞ்சம் கூட இறங்கி வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஆண்டவரே நம்முடைய ஒரிஜினாலிட்டியை எப்படி தெரியுமா அறிகிறாரு? நம்மளை சில அக்கினிக்குள்ளே போட்டுக்கிட்டாக்கும் இவன் என்ன நேசிக்கிறானான்னு சோதிக்கிறாரு. நமக்கு அருமையானதை எனக்கு பலியிடுடான்னு சொல்லிட்டாக்கும் என்ன நேசிக்கிறானான்னு பரிசோதிக்கிறாரு. வாழ்வையும் கொடுத்து தாழ்வையும் கொடுத்தாக்கும் அவர் சோதிக்கிறாரு. இவன் என்ன நேசிக்கிறானோ? இப்ப சொல்லு பார்க்கலாம். என் தாழ்விலும் நீர்தான், என் வாழ்விலும் நீர்தான், என் சுகத்திலும் நீர்தான், என் சுகவீனத்திலும் நீர்தான், எல்லா சூழ்நிலையிலும் நீர்தான் என்னுடைய ரட்சகர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்கள் உனக்கு நெகட்டிவா நடக்கிறதுனால ஆண்டவர் ஏதோ தப்பா என்ன நடத்துறாருன்னு நினைக்காத. நான் சரியில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேனோன்னு நினைக்காத. உன்னை நடத்திட்டு போறதே அவராகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். செங்கடலை ஃபேஸ் பண்ணுறதுனால நான் தப்பான ரூட்டில் வந்துட்டேன்னு நினைக்காத. அந்த ரூட்டு மேப்பு போட்டதே அவர் தான். ஒரு விளங்கினவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு மேப்பில் என்ன இருந்தாலும் அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை விடுவிக்கும் முன்னாலேயே எல்லா ஸ்கெட்சையும் போட்டுட்டார். எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும், ஏதை நடப்பிக்கணும், எப்படியெல்லாம் இவங்களை இது பண்ணணும், இவனு என்னெல்லாம் பண்ணுவானோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி 40 வருஷம் கூகுள் மேப்பு போட்டவராக்கும். நம்ம போடுற மேப்பு கூடி போனால் 12 மணி நேரம். ஆண்டவர் போட்ட மேப்பில் 40 வருஷம் மேப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அந்த மேப்பில் ஒன்று கூட தப்பல்ல. இன்னைக்கும் சொல்கிறேன், நீ போகிற வழி எல்லாம் கர்த்தர் ஒன்று நடத்திட்டு போகிற வழி. செங்கடலை பார்க்காத, அதுக்கு முன்னால் வந்து நிற்கிற கர்த்தரை பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாய்? என் பிரச்சனைக்கு முன்னால் இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு தம்முடைய நாசியின் சுவாசத்தினால கடலை பிளந்தது உண்மையானா உனக்காக பிளக்க வேண்டியவைகளை கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய சுவாசத்தை அனுப்பி பிளப்பார்னு விசுவாசித்தா ஒரு நிமிஷம் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் கடந்து போக வேண்டிய வழிகளை கட்டாயம் கடந்து போவேன். நான் பிரவேசிக்க வேண்டிய இடங்களில் கட்டாயம் பிரவேசிப்பேன். நான் சுதந்திரிக்க வேண்டிய சில நன்மைகளை கட்டாயம் சுதந்திரிப்பேன். கர்த்தர் எனக்கு வழிகளை திறக்க வல்லவர். கர்த்தர் எனக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ செங்கடலுக்கு முன்னால துக்க பாட்டு. அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்னால என்ன பாட்டு? துக்க பாட்டு. பரலோகமே என் சொந்தமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்று காண்பேனோ அப்படிதான் பாடினாங்க. ஆனா ராத்திரியில ஒரு உறக்கத்துக்குள்ளால அற்புதங்கள் நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விசுவாசிக்கு எப்போல்லாம் அற்புதம் நடக்கும் தெரியுமா? அவன் உறங்கும் போது கூட அற்புதம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்று நீங்கள் தூங்கும் போது. சத்தமாக சொல்லணுங்க. இந்த செத்த வகையில் வெத்தலை கொடுத்த மாதிரி சொல்லாத, சத்தமாக சொல்லு. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். There will be an encounter in your life.
ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக இன்னைக்கு உறக்கத்திலேயாவது அப்பா அற்புதம் செய்வார். சாலமோனை உறக்கத்தில் சந்திச்சு ஞானம் கொடுத்தார்ல, முட்டாள்தனமான மூளையை மாற்றுறதுக்கு ராத்திரி ஒரு ஆபரேஷனை கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உனக்கு ஞானம் இல்லையா? உன் மூளையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றவராக்க என்னுடைய ஆண்டவர். அது ஒரே ராத்திரி, உனக்கே தெரியாது. நீ உறங்கி முழிக்கும் போது விதவிதமான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ பார்த்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. உறக்கத்திலேயே அவருடைய பிரியமானவனுக்கு கொடுக்கிறவர். அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார்னு பைபிளில், தமிழ் பைபிளில் இருக்கு. ஆங்கில பைபிளில் he giveth in the sleep அப்படின்னு இருக்கு. மலையாள பைபிளில் தண்ட ஃபிருத்தனு அவர் உறக்கத்தில் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, உறங்கம் கூட எனக்கு நன்மைதான். சொல்லுங்க சொல்லுங்க, உறக்கம் கூட எனக்கு நன்மைதான். பேதர் உறங்கிட்டு இருக்கும் போதாக்கும் டெலிவரன்ஸ் மெசேஜ் வருது. வணங்கல்லையாக்கும் உறங்கிட்டு இருக்கும் போதாக்கும் டெலிவரன்ஸ் மெசேஜ் டக்குன்னு வந்து கதவை தட்டுறான். எந்திரா, கெட் அப். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேன், நீ படுத்திருக்கிற சில சிறையிருப்புகளுக்குள்ள கர்த்தர் தம்முடைய தூதனை நீ உறங்கும் போதாவது அனுப்புவாராக. உன் சிந்தை மண்டல சிறையிருப்புகள் விடுதலை ஆவதாக. உன்னுடைய வாழ்க்கை மண்டல சிறையிருப்புகள் மாறுவதாக. ஆவியாத்ம சரீரத்தில் விடுதலை வருவதாக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை நீக்கி என்னை கலிகூற பண்ணுவார். நம்புறீங்களா? தடையை வந்து அட வைக்கும். தடை உடஞ்சின்னா கலிகூறுதல் உண்டாகிடும். ஆமாம், இங்கே பரலோகமே என் சொந்தமே பாட்டு. அடுத்த நாள் காலையில் பாட்டு என்ன தெரியுமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமா, அழகான பாட்டு. இன்றைக்கு சொல்றேன், இதுவரைக்கும் உங்க வாய் துக்கத்தின் பாடுகளில் பாடிக்கொண்டிருக்கும் என்றால் கர்த்தர் உங்கள் வாயிலே புதிய ஆனந்த களிப்புள்ள பாடல்களை கர்த்தர் வைப்பாராக. துன்பத்தின் நாட்களை முடிய பண்ணுவாராக. சந்தோஷத்தும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நேரம் போகிறது, 2 வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். 2வது, ஆண்டவர் உங்களை எப்படி கலிகூற பண்ணுவார் தெரியுமா? வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. எப்படி சொல்றார்? என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் கூறுகிறது. மரியாள் என்கிற தேவனுடைய மனுஷி இங்கே சொல்ற வார்த்தையை பாருங்கள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. என்ன காரணத்தினால அவர்களுக்கு களி கூர்ந்தது? இந்த வசனங்களை கொஞ்சம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, வார்த்தையை மட்டும் சொல்றேன். ஒருவருக்கும் நடக்காததை அவர்களுக்கு நடக்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சரித்திரத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் வேற யாருக்கும் நடந்ததே இல்லை. ஆனால் மரியாளுக்கு நடந்ததா இல்லையா? அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நிறைய பேர் தவறாக யோசிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா கவனிங்க என்ன பாருங்க. முதல்ல இருந்தே வரும், அவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், அவன் பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி தெரியுமா எழுதியிருக்கும்? மரியாளிடத்தில் பிறந்தார். எப்படி? இன்னும் உங்களுக்கு புரியல? அவள் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், இப்படி ஒவ்வொன்றா வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா மரியாளிடத்தில் பிறந்தார்னு வரும். பெற்றதுக்கும் பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தருக்குமே நடக்காததை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை கலிகூற பண்ண வல்லவராயிருக்கிறார். உனக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனையா இருக்கலாம். இந்த பிரச்சனையில மாட்டின எவனுமே தப்புனது இல்லையா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீ விசுவாசி, எனக்காக கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு மட்டும் இந்த அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யாருக்கு நடக்காட்டாலும் எனக்கு கட்டாயம் நடக்கும்ன்றத விசுவாசி. யாருக்கு செய்யாட்டாலும் கர்த்தர் எனக்காக அதை செய்வார் அப்படின்றத விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கட்டாயமாக காண்பாய். அன்றைய பிள்ளைகளே, அப்போ யாருக்கு நடக்காதவைகளை நடக்க வைத்து நம்மை கர்த்தர் கலிகூற பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி உங்களை வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்கள். 28ஆம் சங்கீதம் 7வது வசனம்.
என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாருங்கள், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. அப்ப ஆண்டவர் உங்களை எப்படி களி கூற பண்ணுவார்னா, சகாயம் அருளி செய்து உங்களை களி கூற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு இந்த நாளிலே உதவி செய்வார். உங்க பிரச்சனைகளின் நடுவில் கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கை காரியங்களில் கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் யுத்தங்களிலே கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை மேலே கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வருகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறவைகளை நீங்கள் அடைவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரால் உதவி செய்ய முடியாத ஒரு இடமும் இல்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த பகல் வேளை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இன்றைக்கு இந்த பகல் வேளை உனக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. உன்னை பெற்றவர்கள் உதவி செய்யாமல் கைவிட்டிருக்கலாம், கூட பிறந்தவர்கள் உதவி செய்யாமல் கைவிட்டிருக்கலாம், உன்னுடைய நண்பர்கள் உதவி செய்யாமல் கைவிட்டிருக்கலாம். ஆனால் தாயின் கருவில் உன்னை வேறு பிரித்த கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 51:8 வாசிங்கள். சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி. பாருங்க, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நொறுக்கின எலும்புகள் என்ன செய்யும்? களி கூறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்று முதல் பல சந்தோஷமான செய்திகளை உங்கள் காதுகளை கேட்கும்படி பண்ணுவார். அல்லேலூயா! எல்லாரும் கை உயர்த்தி சொல்லலாமா? வார்த்தையை நிறைவு செய்கிற நேரம் ஓடிவிட்டது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்று முதல் சில சந்தோஷமான காரியங்களை நீர் கேட்கும்படி பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சில மகிழ்ச்சியான காரியங்களை நான் கேட்கும்படி கர்த்தர் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். நான் இதுவரைக்கும் கேட்ட செய்தி எல்லாம் நல்ல செய்தியா இல்லாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் நான் கேட்ட செய்தி எல்லாம் துக்கத்தின் செய்தியா இருக்கலாம். இதுவரைக்கும் நான் கேட்ட செய்தி எல்லாம் கண்ணீரின் செய்தியா இருக்கலாம். இதுவரைக்கும் நான் கேட்ட செய்தி எல்லாம் அவமானத்தின் செய்தியா இருக்கலாம். இதுவரைக்கும் நான் கேட்ட செய்தி எல்லாம் எதிர்ப்பின் செய்தியா இருக்கலாம். இதுவரைக்கும் நான் கேட்ட செய்தி எல்லாம் சத்துருக்களினுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சதி திட்டங்களை குறித்த செய்திகளா இருக்கலாம். ஐயா, இந்த காலை முதல் எனக்கு நீர் சந்தோஷமான செய்தியை கேட்க பண்ணுப்பா. ஓ, மகிழ்ச்சியான செய்தியை கேட்க பண்ணுப்பா. சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. களிகூற பண்ணுகிற தேவன், களிகூற பண்ணுகிற தேவன் உன்னை களிகூற பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜி மைனர். ஹல்லேலூயா. களிகூற பண்ணுகிற தேவன். நல்ல சத்தமா என்ன களிகூற பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், ஓ களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் வாய் திறந்து சொல்லுங்க. ஓஹோ, களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு
மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை மேலாக்குவார், வாழ வைப்பார். வாய் திறந்து சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா. உடமரா சந்தரமனா, உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கலிகூற பண்ணுவார். ஜீவனுள்ள வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள சொல்லுங்க, நான் சாபமாய் வாழ்வதில்லை, தரித்திரமாய் வாழ்வதில்லை. என்னை நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார். ஹல்லேலூயா. வாய் திறக்கட்டும். ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். ஆமென் ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே. ஆமென். நீ சாத்தானுடைய சொத்து அல்ல, நீ கர்த்தருடைய சொத்து, அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து உன்னை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து என்ன தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. வாக்குத்தத்தங்களை நினைத்து கர்த்தரை உயர்த்தி துதி. உன்னை இந்த பகல் வேளையில ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஓ, நீ களி கூறுதலின் சத்தத்தை கேட்பாய், களி கூறுதலின் காரியத்தை கேட்பாய். களி கூற பண்ணுவார் உன்னை. கைதட்டி கர்த்தரை உயர்த்தி துதியுங்க. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறு. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி இந்த காலவெளியில கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக கர்த்தர் இந்த காலவெளியில நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். உன்னை நான் களி கூற பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்மை அவர் களி கூற பண்ணுகிறவர், தடைகளை உடைத்து களி கூற பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்.